Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கேசரி. நார்மலாக கேசரினாலே ரவா கேசரி தான் பண்ணுவோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவை இல்லாமல் அவலை வச்சு இந்த கேசரி பண்ண போகிறோம். இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ஹெல்த்தியான ஒரு கேசரி கூட சொல்லலாம். இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேசரிக்கு நம்ம ஃபைனலாக சேர்க்கறதுக்காக நட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இந்த பேனில். அதில் இந்த முந்திரியை வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரி வந்து லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம கொஞ்சமாக அந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, கிரேப்ஸ், அதையும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நட்ஸை பொறுத்த வரைக்கும் முந்திரி திராட்சை தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு இஷ்டப்பட்ட நட்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது கூடவே நம்ம பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம இந்த நட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த நெய் வந்து இந்த ஆல்ரெடி இந்த பேனில் இருக்குது. ஸோ நான் அதே நெய்யில் கொஞ்சமாக இந்த அவலையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு அவல் குவான்டிட்டி போடுறேன்னா, ஒரு 1½ கப் அளவுக்கு போடுறேன். நான் போடுற இந்த அவல் வந்து நைஸ் அவல் தான். உங்ககிட்ட திக் அவல் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவலை வந்து ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துருங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம தண்ணியை போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா 1½ கப்பு அவல் சேர்த்துருக்கோம்ல, ஸோ 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு பாயில் வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த அவலை, அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் இதை ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அவல் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து எந்த லம்ப்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா, அவல் சேர்த்த கொஞ்ச நேரத்தில அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம். ஸோ, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது, அந்த லம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நான் இந்த அவல் கேசரி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த அவல், அத வந்து டைரெக்ட்டா அந்த தண்ணியில ஃபுல்லாவே நான் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்காம ஃபுல்லாவே கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மாரி செய்யும்போது எனக்கு நெறைய அந்த குட்டி குட்டி லம்ப்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அத உடைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் பண்ண மிஸ்டேக் நீங்க செய்யக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கிங்க. இப்ப இந்த அவல் வந்து அந்த தண்ணிய கம்ப்ளீட்டா நல்லா அப்சர்வ் பண்ணுச்சு. இப்ப நம்ம இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நீங்க நார்மல் சுகர், ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வெல்லம் சேர்த்து கூட நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனவெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இலகுன மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா திக் ஆகிடும். இதில் நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம இந்த அவல் கேசரியில நாட்டு சர்க்கரை சேர்த்ததால இன்னொரு சூப்பரான பெனிஃபிட்டும் இருக்குது. என்னென்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கவே தேவையில்ல. இந்த கலரே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே நம்ம நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துருந்தா ஜஸ்ட்டு ஒயிட்டாக ப்ளைனாக இருந்திருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக ஆர்ட்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணியிருப்போம். அது உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேசரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த நட்ஸை, அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலாக நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் போட்டிருக்கேன். அதுவே போதும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் இந்த கேசரி வந்து உங்களுக்கு நல்லா அந்த பேனில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நல்லா ஈஸியாக உங்களுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லாவே திக் ஆகும். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் வச்சு கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கேசரி வந்து நான் சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு ஷேப்க்காக தான். இப்படி டீமோல்ட் பண்ண நல்லா அந்த பவுல் மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதுக்காக நான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ இது வந்து ஆறிடுச்சு. ஸோ நான் டீமோல்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்குன்ட்டு. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ரவா கேசரிய விட இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அவலு, நாட்டு சர்க்கரை சொல்லிட்டு எல்லாமே ஹெல்த்தியான பொருள வச்சு தான் இந்த ஸ்வீட்ட நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நாமளும் தாராளமா சாப்பிட்லாம். பசங்களுக்கும் தாராளமா குடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்ல அவல் இருந்துச்சுன்னா, இந்த மாரி அவல் கேசரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.